இப்போ முருக பக்தர் மாநாடுன்னு ஒன்று மதுரையில் நடத்துகிறாங்க. இது எந்த நோக்கத்தில் பண்ணுறாங்க? இது அவங்களுக்கு பலன் அளிக்குமா? மாநாடை நடத்துகிறது இந்து முன்னணி. உனக்கு எதுக்காக நடத்துகிற? நீ இசையான வகுப்புவாத அரசியல் இருக்கே தவிர இதனால எந்த பலனும் விளைய போவதில்லை. வேல்முருகன் மாநாடு நடத்தினா மத்திய மந்திரி ஆயிட்டார். வெற்றிவேல் வீரவேல்னு நயனார் நாகேந்திரன் நடத்துறாரு. அவருக்கு ஏதாவது நடை கிடைக்கும், அவ்வளோ. அதுக்காக தான் இந்த மாநாடு. அதுக்காக தான் இந்த மாநாடு. 5 பொது தேர்தல்களை சந்திக்கிற அளவுக்கு எடப்பாடிட்ட பணம் இருக்கும். ஆமாம், 1 லட்சம் கோடி இருக்கும். ஒரு 5000 கிலோ தங்கம். இந்த அதிமுக பாஜக கூட்டணின்றது திமுகவை வீழ்த்த முடியும்னு நினைக்கிறீங்களா? அவங்க என்ன சொல்றாங்க? முடியாது. ஜெயலலிதா காலத்திலே 40 தொகுதி நாசமாச்சு. நான் தவறு செய்து விட்டேன். இனி என்னுடைய வாழ்நாளில் பிஜேபி கட்சியோடு எந்த காலத்திலும் கூட்டணி இல்லைன்னு அறிவிச்சாங்க. பாமக வீழ்ச்சியை சந்திச்சுட்டு இருக்குன்னு சொல்றீங்களா? பாமக உடஞ்சி நொறுங்கிட்டு இருக்கு. இச்சையான ஜாதி கட்சி, வெளிப்படையான ஜாதி கட்சி. திருமாவுக்காவது கொள்கை இருக்கு, பாமகவுக்கு இல்லைன்றீங்க? இல்லை சொல்றாங்க. நீங்க சொல்ற வாரிசு அரசியல் பார்க்கும்போது இப்போ உதயநிதி வந்திருக்காரு, அடுத்து இன்பநிதி வந்துருவாருன்னு சொல்றாங்க. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. தமிழ்நாடு கிராம பேங்க், எதற்கும் எப்பொழுதும் உங்கள் நம்பிக்கையான வங்கி. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு இன்று சிறப்பு விருந்தினராக திராவிட பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பாஜக, இந்து முன்னணி இவங்கெல்லாம் நிறைய வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக அவங்க தமிழ் கடவுள் முருகரை கையில் எடுத்திருக்காங்க. ஏற்கனவே வேல் யாத்திரை அப்படின்னு ஒன்று பண்ணியிருந்தாங்க. இப்போ முருக பக்தர் மாநாடுன்னு ஒன்று மதுரையில் நடத்துகிறாங்க. இது எந்த நோக்கத்தில் பண்ணுறாங்க? இது அவங்களுக்கு பலன் அளிக்குமா? தமிழ் கடவுள் முருகன் என்பதே நான் ஒப்புக்கொள்வதில்லை. ஏன் சார்? கடவுள் கடவுள் தான் இல்லை. தமிழ் கடவுள், தெலுங்கு கடவுள், ஓ, இங்கிலீஷ் கடவுள்னு ஒன்று இருக்க முடியாது. ஓகே. முத்தமிழில் வைதாரையும் வாழ வைப்போன் முருகன் என்று அருணகிரிநாதர் பாடுகிறார். மாநாடை நடத்துகிறது இந்து முன்னணி. இந்து முன்னணி. உனக்கு எதுக்காக நடத்துகிற? நீ அதிகாரத்தில் இருக்கிற நாட்டு மக்களினுடைய நம்பிக்கையை பெற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கு ஏதாவது ஒரு வகையில் ஊனத்தை ஏற்படுத்துவதற்கு நீ செய்கிற வேலை இந்த வேலை. அதனால இந்த மாநாட்டுக்கு பின்னால பச்சையான வகுப்புவாத அரசியல் இருக்கே தவிர இதனால எந்த பலனும் விளைய போவதில்லை. அப்படி ஒரு மாநாடை திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு அறநிலையத்துறையின் சார்பில் 3 நாள் அந்த மகாநாட்டை பழனியில் நடத்திட்டோம். கட்சியோ அரசியலோ கலவாமல் முருக பக்தர்கள் மட்டும் கலந்து கொண்ட ஒரு மகத்தான மாநாடு. நான் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்களிடத்தில் அந்த 3 நாள் மகாநாட்டில் எனக்கு ஒரு நாள் வாய்ப்பு தாருங்கன்னு நான் கேட்டேன். ஒரு நாள் நிகழ்ச்சி என்கிட்ட தாங்க, இல்லைன்னா எனக்கு ஒரு பட்டிமன்றம் தாங்க, இல்லைன்னா பிரைம் டைமில் நான் ஒரு தலைப்பில் பேசுறது மாதிரி இந்த மாநாட்டில் நான் சொற்பொழிவுக்கு கேட்டேன். தரல அவர் எனக்கு. எதனால உங்களுக்கு தரல? இல்லை, அரசியல் வந்துடும். ஓ, நீங்கள் கலந்துக்கிட்டா? ஆமாம். திராவிட இயக்க சொற்பொழிவாளன் என்கிற முத்திரையோடு இயங்குகிற என்ன கொண்டு போய் அந்த மகாநாட்டில் பேச விடுவதன் மூலம் ஒரு அரசியல் சாயம் வந்துடும் அவர் எச்சரிக்கையாக தவிர்த்துட்டாரு. நான் நீங்கள் ஏன் தவிர்த்தீங்கன்னு இந்த நிமிஷம் வரைக்கும் அவர்கிட்ட கேட்கல. அதனால இதெல்லாம் அதற்கான காரணம் உங்களுக்கு புரிஞ்சுது? எனக்கு புரிஞ்சுது. எனக்கு அதுதான் நல்லது. ஆனா இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வேல் யாத்திரை முருகன் அவர்கள் எல் முருகன் தலைவராக இருந்த போது, பாஜக தலைவராக இருந்தா, அவர் வேல் யாத்திரை பண்ணாரு. அதனுடைய தொடர்ச்சியா தான் திமுக வந்து அதனுடைய அரசு, திராவிட மாடல் அரசு அப்படிங்கிறதே வந்து முருக மாநாட்டில் நடத்துறாங்க. அப்போ அவங்க மாறிக்கிட்டு வராங்க. இதெல்லாம் வந்து பாஜகனுடைய வெற்றியா? இந்து முன்னணியுடைய வேல் முருகன் மாநாடு நடத்தினா மத்திய மந்திரி ஆயிட்டார். வேல் யாத்திரை. ஓகே. வெற்றிவேல் வீரவேல்னு நயனார் நாகேந்திரன் நடத்துறாரு. அவருக்கு ஏதாவது நடை கிடைக்கும், அவ்வளோதான். அதுக்காக தான் இந்த மாநாடு. அதுக்காக தான் இந்த மாநாடு. மற்றபடி அரசியல் ரீதியாக இங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து அவங்க இப்போ திராவிட சித்தாந்தமா அதிக பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த சித்தாந்தத்தை மாற்றி இந்துத்துவமா மாற்ற முடியும். பிஜேபிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு தமிழன் எந்த நாளையும் முடிவெடுக்க மாட்டான். ஆனால் அவங்க சொல்றதை பார்த்தா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களுடைய கூட்டணி 18% கிட்ட, அவங்க தனித்தே ஒரு 12% கிட்ட வந்து வாங்கியிருக்கோம், வளர்ந்துருக்கோம் அப்படின்றாங்களே. தனித்து எப்படி வாங்கினாங்க? அப்போ இந்த பாரிவேந்தங்கிற பச்சை முத்து வாங்கினது யார் கணக்கில் வரும்?
ஆனா அவங்களும் தாமரை சின்னத்துல தானே 3,42,000 ஓட்டுல பலாப்பழத்துல வாங்கின ஓபிஎஸ் வாங்கினது எந்த கணக்குல வரும்? தேனி தொகுதியில நின்ற டிடிவி தினகரன் வாங்கின ஓட்டு எந்த கணக்குல வரும்? 3% மேல பிஜேபி கிடையாது. ஆனா அவங்க வந்து வளர்ந்துகிட்டு வரதா சொல்றாங்கல்ல, அதை எப்படி பாக்குறீங்க? வளர்ந்து வர்றது மாதிரி ஒரு தோற்றத்தை காமிச்சதுல அண்ணாமலை வெற்றி பெற்றார். அந்த தோற்றத்தை கூட காமிக்க முடியாம நயனார் நாகேந்திரன் திணறுகிறார், திண்டாடுகிறார், திக்குமுக்காடுகிறார், திசை தெரியாமல் தவிக்கிறார், தத்தளிக்கிறார், தடுமாறுகிறார். அப்ப அண்ணாமலை அளவுக்கு கூட நயனார் நாகேந்திரனால அரசியல் பண்ண முடியல. அப்படிதான் அதை வந்து பார்க்கணும். ஆமா. நீங்க அதற்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி நடுவுல எடப்பாடி அவர்கள் நாங்க பாஜகவோட இனி கூட்டணியே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, தேர்தல் நெருங்குற நேரத்தில் அந்த கூட்டணி அமைன்ற மாதிரி ஒரு யூகத்தை எல்லாரும் சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு வருடம் முன்பே அந்த கூட்டணியை வந்து அமைச்சிருக்காங்க. அடிக்கடி அமித்ஷா வந்துட்டு போறாரு. அது என்ன மாதிரி பலனளிக்கும்? 5 பொது தேர்தல்களை சந்திக்கிற அளவுக்கு எடப்பாடிட்ட பணம் இருக்கு. 5 பொது தேர்தல். ஆமா, 1 லட்சம் கோடி இருக்கும். ஒரு 5000 கிலோ தங்கம் இருக்கும். என்ன சொல்றீங்க? இவ்வளோ அவர் இருந்ததே 4.5 ஆண்டுகள் கூட இருக்கு. இது அவங்க தெரிஞ்சிட்டாங்க. தெரிஞ்சிட்டு அந்த ஆப்ரேஷனை தொடங்கிட்டாங்க. சின்ன பின்னம் ஆயிடும்னு சொல்லி முடிவெடுத்துட்டாரு. அப்ப அவங்க வழக்கம் போல அந்த இடி சிபிஐ இதை வச்சுதான் அந்த கூட்டணியை அமைச்சிருக்காங்க. ஒரே டெண்டர்லயே 562 கோடி ரூபாய் அவருக்கு சம்பந்தி அடிச்சிருக்கான். ஒரே டெண்டர். ஆமா. ஆனா நடக்கக்கூடிய இடி ரைடெல்லாம் பாத்தீங்கன்னா திமுகவை டார்கெட் பண்ணி வரதே இருக்கு. குறிப்பா டாஸ்மாக் ஊழல்ன்றாங்க. அதனுடைய அமௌண்ட்லாம் பெரிய தொகையா சொல்றாரு அமித்ஷா கூட. 37,755 கோடி ரூபாய் டாஸ்மாக்ல ஊழல் நடந்திருக்கு. திமுக அந்த ஊழலை பண்ணிருக்குன்னு இந்த பிரச்சாரத்தை கையில் எடுக்கிறாங்க. எப்படி 2G ஊழல்ல ஒரு நம்பரை சொல்லி இது பண்ணாங்களோ கடந்த காலங்கள், அது மாதிரி 2G ஊழல்ல 1,76,000 கோடி அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஊழல்ல சம்பந்தப்பட்டவராக சித்தரிக்கப்பட்ட திமுக துணை பொதுச் செயலர் ராஜா அவர் நீதிமன்றத்தில் தானே வழக்காடினார். தானே நிரபராதி என்று தீர்ப்பை பெற்று கொண்டு வந்தார். அமலாக்கத்துறை வழக்குகள், அமலாக்கத்துறை போடக்கூடிய வழக்குகள் எல்லாம் இந்த நாட்டில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு அவங்க நினைக்காங்க. ஒன்றும் இது வரைக்கும் நடத்தினது இல்லை. ஒரு தேர்தலில் கரூரில் இருந்து ஒரு வேன் நிறைய பணம் வருது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு அந்த பணம் போக வேண்டிய பணம்னு சொன்னாங்க. அதுக்கு மேலே விசாரணை எடுத்து அமலாக்கத்துறை இது வரைக்கும் என்ன செய்யுது? எனக்கு பதில் சொல்லுங்க. இது வரைக்கும் வெளியில ஒன்றும் வராது. அமலாக்கத்துறை அதிகாரிகளே ஒருத்தன் ஃப்ராடு பண்ணான் திண்டுக்கல்ல இருந்து. அவனை திமுக அரசு கைது செய்தது. இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? அதனால அமலாக்கத்துறை ரேடுங்கிறது பிஜேபி கட்சி சைக்காலஜிக்கலாக, உளவியல் ரீதியாக ஒரு கட்சியை ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்த முடியுமான்னு என்பதற்கு அவர்கள் பார்க்கிற ஒத்திகை. இதையெல்லாம் தூக்கி தூர எறிஞ்சிட்டு திமுக களத்தில் நிற்கும் அப்படின்றீங்க. ஆனா என்ன சொல்றாங்கன்னா, அது இப்ப வந்திருக்கக்கூடிய விஜய் கூட திரைமறைவுல பாஜகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு கூட்டணி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சிலர் என்ன பல மாநிலங்கள்ல பாஜக ஆளாத மாநிலங்கள் எல்லாம் அவங்க இதை பழி வாங்கறதுக்காக இந்த இடி போன்ற அமைப்புகளை பயன்படுத்துறாங்க. கைது நடவடிக்கைகள்லாம் இருக்கு. ஆனா தமிழகத்துல வெறும் ரைடு தான் இருக்கு. செந்தில் பாலாஜி மட்டும் தான் கைது பண்ணிருக்காங்க. மற்றபடி இங்க ஒன்றும் செந்தில் பாலாஜி கைது பண்ணாங்க. 1 வருடத்துக்கு மேல சிறையில் இருந்தாரு. பொன்முடி அமைச்சரவையில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறாரு. கண்காணிப்பிலேயே வச்சிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் திமுக இதை பற்றியெல்லாம் கவலைப்படலை. ஏன்னா நாளொரு திட்டத்தை அவர் அறிவிச்சுட்டே இருக்காரு. திராவிட முன்னேற்ற கழகம் உடன்பிறப்பே வா என்று சொல்லி திமுக தோழர்களிடத்துல அண்ணன் ஸ்டாலின் மனம் திறந்த அறிவாலயத்தில் இன்னைக்கும் பேசிட்டு இருக்காரு. ஒரு யுத்த காலத்தை எப்படி எதிர்கொள்ள வேண்டுமோ அப்படி எதிர்கொள்வதற்கு திமுக எல்லா விதமான தயார் நிலையிலும், ஒரு தீயணைப்பு நிலையம் போல திமுக இருக்கு. ஓகே, இந்த அதிமுக பாஜக கூட்டணின்றது திமுகவை வீழ்த்த முடியும்னு நினைக்கிறீங்களா? அவங்க என்ன சொல்றாங்க? முடியாது. அதிமுகவை இன்னைக்கு ஒரு அதல பாதாளத்தில் கொண்டு தள்ளிட்டார் எடப்பாடி. அதிமுக தொண்டை ஒரு காலம் பிஜேபிக்கு வாக்களிக்க மாட்டான். ஆனா கடந்த காலங்கள்ல அவங்க பிஜேபியோட கூட்டணி வச்சவங்க தானே. இது இன்னும் முதன்முறையா எடப்பாடி இல்ல வச்சது என்னாச்சு? 40 தொகுதியும் தோத்தாங்க. ஜெயலலிதா காலத்திலே 40 தொகுதி நாசமாச்சு. அப்பதான் கடற்கரை கூட்டத்தில் அம்மா சொன்னாங்க, நான் தவறு செய்து விட்டேன், இனி என்னுடைய வாழ்நாளில் பிஜேபி கட்சியோடு எந்த காலத்திலும் கூட்டணி இல்லைன்னு அறிவிச்சாங்க. இந்தியாவில் பிரதமருக்கு அடுத்த இடத்தில் இருந்த நிதியமைச்சர், அட்டர்னி ஜெனரலாக இருந்தவர், ஆளுமை மிகுந்த ஒரு பர்சனாலிட்டி அருண் ஜேட்லி
போயஸ் தோட்டத்துக்கு வந்தார், உட்கார வைத்தார்கள். எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டாங்க. கூட்டணி சம்பந்தமாக பேச வந்திருக்கேன்னு சொன்னால, நீங்கள் இந்தியாவினுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர், நான் தமிழ்நாட்டினுடைய சீஃப் மினிஸ்டர், உங்களுக்கு எனக்கு இருக்கிற உறவு இவ்வளவு தான், அதை தாண்டி வேற எதுவும் பேச முடியாதுன்னு வெளியே அனுப்பிட்டாங்க. இது அப்போ நடந்த விஷயம். இவன் அடிமை, தோல் மரத்து போன துளும்பன் எடப்பாடி பழனிசாமி. ஆனா இப்போ அவர் ஒற்றை தலைமையின் கீழ கட்சியை கொண்டு வந்து தன் கட்டுப்பாட்டுல கட்சியை கொண்டு வந்ததே ஒரு பெரிய வெற்றியா சிலர் பாக்குறாங்க. கட்சியை கைப்பற்றினவர்னால 3,42,000 ஓட்டு வாங்கியிருக்காரு இரட்டையில இது ஓபிஎன் நியூஸ் செல்வம். என்ன ஒற்றை தலைமை? அதிமுக டெபாசிட் இழந்திருக்க. அதை கேட்டு அது நாடாளுமன்ற தேர்தல், அவங்க பாஜக இல்லாம சந்திச்சாங்க. அவங்க இவங்க இந்தியா கூட்டணியில இருந்தாங்க, திமுக எந்த கூட்டணியும் இல்லாம தனிச்சு நின்ற போதே ஒரு புதுமுக வேட்பாளர்கள்லாம் வச்சே ஒரு வாக்குகளை வாங்கணும் அப்படின்னு தானே எடப்பாடி. எப்படிங்க ஒரு 45% வாக்கு வகியும் இருந்த கட்சி 18 நிக்குதுன்னா குட்டிச்சுவராச்சுன்னு அர்த்தம். ஆனா இப்ப அந்த கணக்குப்படியே பார்த்தோம் அப்படின்னா பாஜகவும் அதிமுகவும் இப்ப இணையும் போது 2 பேருடைய பர்சன்டேஜ் சேர்த்தா 40க்கு மேல வருது. திமுக மேல இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சிவ் வாக்குகளை அவங்க பெற்றாங்கனாலே ஆட்சி அமைச்சிட முடியும் தமிழகத்துல. அதான் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கணும்னு அமித்ஷா சொல்றாரு. தேசிய ஜனநாயக கூட்டணியில யார் இருக்கா? அதிமுகவும் பாஜகவும் இருக்காங்க. அது எப்படி தேசிய ஜனநாயக கூட்டணி? அவங்களுடைய கணக்குப்படி இன்னும் பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், இன்னும் பாமக சேரலாம்னு நினைக்கிறாங்க. தேமுதிக அதுல வரும்னு எதிர்பார்க்கறாங்க. ஏசி சண்முகம், ஐஜேகே இவங்கெல்லாம். ஏசி சண்முகத்துக்கு என்ன இருக்கு, பாமகவுக்கு என்ன இருக்கு? நான் கேட்கிறேன், இந்த நாட்டுல தான் சார்ந்திருக்கிற சமூகத்தை நம்பி சௌமியா செய்த பிரச்சாரம் எனக்கு ரொம்ப ஈர்த்தது. அவங்க ஒவ்வொரு ஊர்லயும் போய் மனம் விட்டு பேசினாங்க. உங்க ஊர்ல என்ன பிரச்சனை, எப்படின்னா வேணாலும் என்ன அணுகலான்னு சலிக்காம ஊர் ஊரா நடந்து பிரச்சாரம் செய்த பிறகு சௌமியா ஜெயிக்க முடியல. முதலமைச்சர் கேண்டிடேட் என்று அன்புமணியை அறிவித்ததற்கு பிறகு ஒரு சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற முடியல. நீங்க என்ன பண்ணிடுவீங்க நீங்க? அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. பாமக வீழ்ச்சியை சந்திச்சுட்டு இருக்குன்னு சொல்றீங்களா? பாமக உடஞ்சி நொறுங்கிட்டு இருக்கு. மறுபடியும் அது வலுப்பெற்று எழுந்து வருவதற்கான வாய்ப்பே கிடையாது. அது எப்படிங்க, இது செங்குத்தான பிளவுங்கிறது இல்லை, அது அடிச்சு உடைச்சு போட்டிருக்கு பாமகவை. ஆனா அங்க கட்சியில தந்தை மகன் அப்படின்ற 2 பேருக்குமான பிரச்சனையா தானே இருக்கு. இது வரைக்கும் 2 பேரும் நிர்வாகிகளை நீக்கிறாங்களே தவிர அன்புமணி ராமதாஸையோ, ராமதாஸ் அவர்கள் அன்புமணியோ கட்சியை விட்டு நீக்கல. அந்த கட்சியினுடைய கௌரவ தலைவர் ஜி.கே. மணி மருத்துவமனையில் இருக்கிறார். ராமதாசனுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டிருக்கிற சேலத்தில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் அருள் மருத்துவமனையில் இருக்கிறார். அந்த கட்சியே மருத்துவமனைக்கு போயிடும், ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிடும். ஆமா. இந்த பிரச்சனைக்கு என்னதான் காரணம் நினைக்கிறீங்க? பாமகனுடைய பிரச்சனைக்கு இப்போ அதிமுக மாதிரியான கட்சியில் நடக்கிற பிரச்சனைகளை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. யார் அடுத்து? அது இந்த ரைடு தான். பாஜக தான்றீங்களா? ஆமா. பாமக உட்கட்சி பிரச்சனை. இவருக்கு மேல வழக்கு இருக்கு, அன்புமணி மேல. அதை அவங்க ஆயுதமா எடுத்திருக்காங்க. அதனால பிஜேபி கூட கூட்டணிக்கு வரணும்னு அன்புமணி முடிவெடுத்துட்டாரு. பாஜக கூட. ஆமா, ஒரு 10 எம்எல்ஏ வேணும்னு இவர் நினைக்கிறாரு டாக்டர் ராமதாஸ். அதுக்கு அதிமுக கூட வேற கட்சி கூட கூட்டணின்னு அவரு நினைக்கிறாரு. அதுதான் இப்போ அதிமுக தான் பாஜக கூட கூட்டணி வச்சிருச்சு. அவருக்கு வேற வழி என்ன இருக்கு ராமதாஸ் அவர்களுக்கு? இந்த பக்கமும் ஒன்றும் எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல. திமுக பக்கம் எதனால? திமுக பக்கம் வாய்ப்பே கிடையாது. அதிமுக கூட போறதுக்கு வாய்ப்பு. ஆனா அன்புமணி அவர்கள் திமுக அதுல குற்றம் சாட்டுறாரு. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் பின்னிருந்து திமுக தான் ராமதாஸ் அவர்களை இயக்குறதா அவர் குற்றம் சாட்டுறாரு. எப்படி பாஜக உட்கட்சி பிரச்சனைக்கு பாஜக எல்லாம் குற்றம் சொல்ற மாதிரி இதுல திமுக சொல்ல வேண்டிய நோக்கம், காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, திமுக அப்படி அந்த வேலையை செய்ய வேண்டிய தேவையில்லை. உங்க கட்சி பலமாக இருக்கிறது என்று கருதப்படுகிற இடத்திலையும் திமுக வலிமையோடு இருக்கிறது. ஒரு சமூக நீதி பேசிய உங்கள் கட்சியை திமுக சிதைக்க வேணும்னு நினைக்காது. அதை தாண்டி பாட்டாளி மக்கள் கட்சி சமூக நீதி போராட்டத்தில் உயிர் துறந்தவர்களுக்கு நினைவில்லம் எழுப்பியது அண்ணன் ஸ்டாலின். அந்த தியாகிகளினுடைய குடும்பத்திற்கு நிதி உதவி வழங்கியது அண்ணன் ஸ்டாலின். அதனால ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி ஆரோக்கியமாக இருக்கணும்னு தான் அண்ணன் ஸ்டாலின் விரும்புவார். அது உடைவதையோ உருக்குவதையோ அவர் விரும்ப மாட்டார். இன்னும் சொல்லப்போனால் எல்லோருக்கும் பொதுவான தலைவராக இன்றைக்கு பரிணமித்திருக்கிற ஸ்டாலின் இது மாதிரி ஈனத்தனமான காரியங்களை எல்லாம் செய்ய மாட்டார். அன்புமணிக்கு ஒரு அரசியல் தெளிவு இருந்தால், ஒரு அரசியல் பார்வை இருந்தால்
திமுக இதில் எந்த இடத்துல சம்பந்தப்பட்டிருக்கிறதுன்னு ஒரு புள்ளி அவர் சுட்டி காட்டினால் நாஞ்சில் சம்பத்து அதை எதிர்கொள்ள தயார். இல்ல அவரு பாஜக அதிமுக கூட்டணியை தான் அன்புமணி விரும்புறதாகவும், இவர் வந்து திமுக கூட போனா, ஏன்னா வெற்றி வாய்ப்பு திமுக பக்கம் போனா இருக்கு. ஏன்னா கடந்த காலங்களை எடுத்து பார்த்தா தெரியும், ராமதாஸ் அவர்கள் எங்க வெற்றி வாய்ப்பு இருக்கோ அந்த கூட்டணியில இடம்பெறுவார். நீங்க வந்து பாமக கட்சியோட திமுக உறவு வைக்குமானால் அந்த நிமிடத்திலிருந்து நான் இந்த கூட்டணி வெளியேறி விடுவேன்னு சொல்லி பிசிக அறிவித்ததற்கு பிறகு ஸ்டாலின் ஏன் இப்படி ஒரு தற்கொலையை பண்ண போறாரு? அதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஒருவேளை திரும்ப அவர்களும் சமரசப்பட்டுட்டு வரட்டும் அப்படின்னு சொன்னா அதற்கான வாய்ப்பு இருக்குதானே? ஏன்னா நேற்றைக்கெல்லாம் ராமதாஸ் அவர்கள் திரும்ப குறித்து அவ்வளவு பெருமிதமா பழைய நட்பெல்லாம் பேசியிருக்காரு ஒரு நேர்காணல்ல. இல்ல அவங்களுக்கு பழைய நட்பெல்லாம் இருக்கும்போது சரியாக ஒரு குடிதாங்கிங்கிற அளவிற்கு அவரை வச்சு பட்டமெல்லாம் கொடுத்து ராமதாஸ் இதெல்லாம் திரும்ப அதெல்லாம் பண்ணாரு. அதை அவங்க அங்கீகரிக்கல. ஏன்னா அது பச்சையான ஜாதி கட்சியா மாறிடுச்சு. பச்சையான ஜாதி கட்சி, வெளிப்படையான ஜாதி கட்சி. திருமாவுக்காவது கொள்கை இருக்கு, பாமகவுக்கு இல்லைன்றீங்க? இல்ல, சமூக நீதியை பேசிக்கிட்டே இருக்காங்க. சமூக நீதி தான் பேசுறாங்க. அதை தவிர அவங்களுக்கு வேற ஒன்றும் இல்லை. திமுக அப்படி திரும்ப அப்படி இல்லை. தமிழ் அடையாளங்கள் மீட்டெடுக்கப்பட வேண்டும், தமிழ் பண்பாடு பாதுகாக்கப்பட வேண்டும், தமிழுக்கு எதிராக இருக்கிற, தமிழ் பண்பாட்டுக்கு எதிராக இருக்கிற எல்லா அமைப்புகளையும் கேள்வி கேட்க வேண்டும் என்கிற தெளிவும் தொலைநோக்கு பார்வையும் திருமாவுக்கு இருக்கிறது. அது அன்புமணிக்கு இல்லை. அன்புமணி ஒன்றும் இல்லை. ராமதாஸுக்காவது இருக்குன்னு வச்சுக்கலாமா? அவருக்கு ராமதாஸுக்காவது இருக்கு. அன்புமணி ஒரு அமல் பேபி மாதிரி மாயிட்டார். எதுக்காக அந்த தலைவர் பதவிக்கு 2 பேரும் மாற்றி? ஏன்னா அவரே சொல்றாரு எனக்கு பிறகு கட்சி மகனுக்கு தான். இருந்தாலும் இந்த தலைவர் பதவி, ஏன்னா ஆடிட்டர் குருமூர்த்தி போறாரு, சைதை துரைசாமி போறாரு, இவங்கெல்லாம் பேசியுமே சமாதானம் நடக்கல. அந்த தலைவர் பதவிக்கு ஏன் அவர் செயல் தலைவர்னு சொல்றாரு, அப்படி ஏத்துக்கிட வேண்டியதானே? ஏன் அன்புமணிக்கு தலைவர் பதவி மேல இப்போதே அதற்கு போகும்? இதையும் பிஜேபி தான் செய்யுது. நான் கேட்குறேன், குருமூர்த்திக்கு என்னங்க வேலை? குருமூர்த்தி வந்தா அது பாஜக தான். ஆமா, நட்பு அடிப்படையில் வந்து பேசியிருக்கேன். என்ன நட்பு? என்ன நட்பு உங்களுக்கு? குருமூர்த்தி எப்படிங்க தைலாபுரத்துக்கு போனாரு, எதுக்கு போறாரு? அப்ப அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த வேலையை பார்க்கறதுக்குன்னே குருமூர்த்தின்னு ஒரு ஆளை தமிழ்நாட்டில் வச்சிருக்காங்க. இதெல்லாம் அரசியல்ல டெவில்ஸ்னா பேய்கள். அரசியல்ல பேய்கள் நடமாடுகிறது என்பதற்கு அது அப்படி அதில் ஒரு மோசமான பேய் தான் குருமூர்த்தி. இப்போ ஆனா பிரச்சனை முடிவுக்கு வர மாதிரி தெரியல. அப்படி இருந்தா யார்கிட்ட கூட்டணி பேச போவாங்க? அப்படி ஒருவேளை பிளவுபட்டால் அந்த பிளவுபட்ட பாமக வச்சு என்ன? நான் பேரணி போறேன்னு சொல்றாரு. ஆமா, அன்புமணி பேரணி போறேன்னு சொல்றாரு. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பொதுக்குழு செயற்குழு கூட்டம் நடத்தி தொடர்ந்து போயிட்டு இருக்காரு. இதெல்லாம் பிஜேபி கட்சி தான் அவங்களுக்கு ஃபீட் பண்ணுது. அதனால அது பிஜேபி தான் பின்னிருந்து பிஜேபி. அதனால தான் நிர்வாகிகளில் வடிவேல் ராவணம் முக்கியமானவங்கெல்லாம் அன்புமணி பக்கமே இருக்காங்க. ஏன்னா தேர்தல் அரசியலில் அன்புமணி கை ஓங்கும்னு அவங்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கு. ராமதாஸ் அந்த நம்பிக்கை இழந்துட்டார். இப்போ அன்புமணி சொல்றக்கூடிய குற்றச்சாட்டுல நீங்க கேட்டீங்க திமுக பண்ண வாய்ப்பு இல்லைன்னா, அவர் சொல்றது என்ன அப்படின்னா 10.5% எடப்பாடி தான் எங்களுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. அவங்க தரப்புல சிலர் என்ன சொல்றாங்கன்னா, திமுக எப்பவுமே சில பிரித்தாளும் சூழ்ச்சியை பண்ணும், வணிகர் சங்கத்தை எல்லாம் கலைஞர் காலத்துல உடைச்சிருக்காங்க, ஏன் எங்க கட்சியில இருந்து வேல்முருகனை தனியா பிரிச்சுட்டு போய் அவங்க கூட்டணியில வச்சிருக்காங்க, இதெல்லாம் பண்றவங்க தானே திமுக, இப்போவும் அதை தான் பண்றாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. வேல்முருகனை நீ ஏன் தக்க வைக்கல? அதுக்கு காரணத்தை சொல்லுங்க. அன்புமணி தான் வைக்கலன்றீங்களா? ஆமா, இன்னொரு நேம், தனக்கு அடுத்து யாரும் வளர்ந்துடக்கூடாது. இனி ஒரு ஆளு நேம் வருது, ஃபேம் வருதுன்னா அதை செரித்து கொள்ளுகிற தலைமையாக பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமை இல்லை. அதுதான் காரணம். ஏன்னா பயங்கரமான குற்றச்சாட்டுகளை சொல்றாரு. தமிழ்குமரனுடைய அவர் விலகினதுக்கா இருக்கட்டும், நீங்க சொல்ற மாதிரி இப்ப வேல்முருகன் விஷயமா இருக்கட்டும், ரொம்ப ஒருபடி தாண்டி அம்மாவை தாக்குன அளவுக்குலாம் அவர் வந்து பேசிட்டாரு. இவ்வளவு குற்றச்சாட்டுகளை வாரிசு அரசியல் என்கிற பாரிச வாயு அது. நீங்க ராகுல் காந்தி அண்ணன் ஸ்டாலின் அப்படி கம்பேர் பண்ண முடியாது. அது வாரிசு அரசியலுக்குள்ள வராது. ஏன்னா ஒரு மிகப்பெரிய தேசிய இயக்கம், இந்தியாவினுடைய விடுதலைக்காக களமாடிய இயக்கம், தலைகளை விலையாக கொடுத்த இயக்கம். அந்த கட்சியில ஒரு நாட்டினுடைய பிரதமர் மகுடம் தன்னுடைய மடிக்கு வந்த பொழுது அதை இந்த நாட்டில் மன்மோகன் சிங் கையில் கொடுத்தவர் ராகுல் காந்தி.
2வது முறையாகவும் அதை அவர் தேடி வருகிற பொழுது மறுபடியும். அப்போதும் அதை மன்மோகன் சிங்குக்கு கொடுத்தவர் அவர். ம். இன்னைக்கு இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார். ம். இந்த பாசிஸ்டுகளுக்கு எதிராக இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய சவாலை ம். எதிர்கொள்ளுகிற இடத்துல இருக்கிற ஒரு மகத்தான தலைவன் ராகுல் காந்தி. அவர் வாரிசுன்ற அடிப்படையில் அதை நம்ம பார்க்கக்கூடாது. ம். அது மாதிரி அண்ணா ஸ்டாலின் அப்படி பார்க்கக்கூடாது. கலைஞர் முதலமைச்சராக ம். கலைஞர் நினைவு இழக்கிறவர் அவர் எந்த இடத்துக்கும் வரல. ம். ம். கேட்டிங்களா? அவர் மறைவுக்கு பிறகுதான். மறைவுக்கு பிறகு தான் வந்தார். அந்த இடத்தை ஃபில்லப் பண்ணங்கிறது நோக்கம் அல்ல. ம். இந்த இயக்கம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக வந்தவர் ஸ்டாலின். ம். திமுகக்குள்ளேயும் அப்படி பல பிரச்சனைகள் வரும் அப்படின்னு இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருந்த காலம் உண்டு. இப்போ கூட வந்து இன்னும் திமுகவிலையும் நம்ம வந்து பிரச்சனைகள் வரும். இப்போ அவங்க சொல்றது மகாராஷ்டிரா இந்த ஏக்நாத் ஷிண்டே இந்த உதாரணங்கள் எல்லாம் சொல்றாங்க. நீங்க சொல்ற வாரிசு அரசியல் பார்க்கும்போது இப்போ உதயநிதி வந்திருக்காரு, அடுத்து இன்பநிதி வந்துருவாருன்னு சொல்றாங்க. பிற்காலத்துல அந்த வாரிசு அரசியல் நோக்கி இல்ல, உதயநிதியே அப்படி சொன்னாங்க. ம். அந்த பிம்பத்தை அவர் உடைச்சிட்டார். இன்னைக்கு இல்லைன்றீங்க? இல்லைங்க. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இது ஒரு வாரிசு அரசியலுங்கிறது மாதிரி பொதுவெளியில் பேச ஆரம்பிச்சா அதற்கு எதிர்கொள்ளக்கூடிய வகையில் அவர் என்ன செய்துட்டாரு, திராவிட முன்னேற்ற கழகத்தில் காலம் காலமாக பாடுபட்டு களைத்து போய் இழுத்து போயிருக்கிற தொண்டர்களை எல்லாம் அடையாளம் கண்டு அவங்கள நேரடியாக சந்தித்து அவங்களுக்கு பொற்குழி கொடுத்தார். யார்? உதயநிதி. பெரியார் காலத்திலிருந்து நாஞ்சில் சம்பத்து பார்த்துட்டு இருக்கேன். கொள்கை பயிற்சி வகுப்புகளை இன்னைக்கு உதயநிதி 250 பாசறை கூட்டங்களை நடத்தியிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் லட்சியங்களை அடுத்த தலைமுறைக்கு மடைமாற்றுவதற்கு புதிய சொற்பொழிவாளர்கள் தேவை என்று அறிவித்து போட்டி அறிவிப்பதற்கு கேட்ட பொழுது 17,000 பேர் அதுக்கு மனு செய்தாங்க. மாவட்டங்கள் தோறும் மண்டலங்கள் தோறும் பேச்சு போட்டி நடத்தி இன்றைக்கு 200 சொற்பொழிவாளர்களை அடையாளம் கண்டு திமுகவினுடைய சொற்பொழிவாளர் பட்டியலில் 200 புதிய பேச்சாளர்கள், எல்லாரும் பட்டதாரிகள், இளம் பட்டதாரிகள் வந்திருக்காங்க. அதை தாண்டி அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அதிகாரபூர்வமான ஏடு முரசொலியில கடைசி பக்கத்தை பாசறை பக்கம் என்று பெயர் சூட்டி அந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக உழைத்தவர்கள், திமுக நடத்திய மகாநாடு, திமுக தமிழ்நாட்டு அரசியல் ஏற்படுத்திய தாக்கம், தேசிய அரசியலில் திமுகவினுடைய பங்களிப்புன்னு பூத்து வருகிற புதிய தலைமுறைக்கு கடைசி பக்கம் பாசறை பக்கம் இன்றைக்கு பாடம் படிக்க வேண்டிய ஒரு வகுப்பு மாதிரி அந்த பக்கத்தை இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறது தம்பி உதயநிதி. அவர் அரசியல் மயப்படுத்துறதுக்கு பயங்கரமா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அரசியல் மயப்படுத்துகிறார். அந்த ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால திமுக மீது அவதூறுகளை எதிர்கொள்வதற்கு பொய்ப்பெட்டின்னு ஒரு நிகழ்ச்சி அன்பகத்தில் நடத்தினார். அந்த பொய்ப்பெட்டி என்கிற நிகழ்ச்சியில திமுகவின் மீது என்ன குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது என்பதை அந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் ஒரு பெட்டியில போட்டு அந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்வதற்கு அந்த ஒரு நிகழ்ச்சியில ஒரு நாள் நான் கலந்துகிட்டேன். அப்படி திமுகவை தத்துவார்த்த ரீதியில வழிநடத்துகின்ற ஒரு மகத்தான தலைவனாக என் தம்பி உதயநிதி அரசியலில் உருவாகி வந்துவிட்டார். அந்த உயர்ந்த இடத்தை அலங்கரிக்கிறார். இப்போ நீங்க ஒரு திராவிட பேச்சாளராக இருக்கீங்க, திமுக அழைக்கிற மாநாடுகள்ல கூட்டங்கள்லையும் பேசுறீங்க. இப்போ பொதுக்குழுல மதுரை பொதுக்குழு கூட அழைச்சிருந்தாங்க, போயிருந்தீங்க. ஏன் கட்சியில சேர்ந்தா என்ன, ஏன் திமுகவில் சேர மாட்டீங்க? எதுவும் உறுத்தல் இருக்கா அதுல சேர்றதுக்கு உங்களுக்கு? இல்லை, எனக்கு இனிமேல் ஒரு பணி தந்தா அதை நிறைவேற்றுகிற இடத்துல நான் இல்லை. நான் சேர்ந்துட்டேன்னு வச்சுக்கிடுங்க, நாளைக்கு எழும்பூர் தொகுதி பார்வையாளர்னு போடுவாங்க, என்னால் பார்க்க முடியாது. என்னால் பார்க்க முடியாது. அது மாதிரி அங்கங்கே போங்க அப்படின்னு எல்லாம் உத்தரவுகள் வரும், அதெல்லாம் போக முடியாது. நான் இனிமேல் விரிவான பயணங்களுக்கு தகுதி உள்ளவனாக நான் இல்லை. அது ஒன்று. ரெண்டாவது, நான் கட்சி தாண்டி எனக்கு ஒரு முகம் இருக்கு. இன்னைக்கு குமுதம் இணையதளத்துக்கு நான் பேட்டி கொடுக்குறேன். நான் திமுகவில் இருந்தால் நீங்கள் கூப்பிட்டுருக்க மாட்டீங்க, கேட்டிங்களா? இருந்தாலும் அரசியல்வாதியாக கூப்பிட்டுருப்போம். அப்போ கூப்பிட மாட்டீங்க.
நேத்துக்கு இங்க முத்துப்பேட்டையில் ம் ரஹமத் பெண்கள் மெட்ரிக் பள்ளியில் ம் வானம் வசப்படும் என்கிற தலைப்பில் நான் பேச போனேன். ஓ நான் திமுகவில் இருந்திருந்தா கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. கடந்த மே மாதம் 5ஆம் தேதி பஹ்ரைனில் துபாயில் 60-20 தலைப்பில் பேச போனேன். ம் திமுகவில் இருந்திருந்தா அந்த 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 இது போயிருக்க மாட்டாங்க. ம் போன ஜனவரியில் 2 நாட்கள். முதல் நாள் தமிழர்களின் வாழ்வும் வசந்தமும் வினாக்குரியா வியப்புக்குரியா. ம் 2வது நாள் கடல் கடந்த தமிழர்களின் வாழ்க்கை உப்பா சர்க்கரையா ம் பட்டிமன்றம். ஓ அதுக்கு நடுவராக சிங்கப்பூரில் இருக்கிற லிஸ்ஸா அமைப்பு என்னை கூப்பிட்டாங்க. திமுகவில் இருந்தால் என்னை கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. ஓ ஒரு கட்சி அரசியலுக்கு நாஞ்சில் சம்பத் தகுதியானவன் இல்லை. ம் நீங்கள் ஒரு உதவி கேட்டு வந்தால் அதை செய்கிற இடத்துலையும் நான் இல்லை. அதனால் கட்சி அரசியல் எனக்கு ஒத்து வரல, அதனால் சேரலை. ஆனால் தீர்ந்து போகாத திராவிட இயக்கத்து லட்சியத்தை திசையிட்டும் கொண்டு சேர்க்க கிடைக்கிற வாய்ப்புகளை அலட்சியப்படுத்தவும் நான் தயாராக இல்லை. ம் அதுதான் அந்த திராவிட கொள்கைகளை மட்டும் கொண்டு போய் எந்த வழியாவது சேர்த்துருவேன். அதுல உறுதியா ஆமாம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. தமிழ்நாடு கிராம பேங்க் எதற்கும் எப்பொழுதும் உங்கள் நம்பிக்கையான வங்கி.